சிவாயனமன். ஒரு நாள் சாயந்தர டைம்ல ஒரு 8 மணி இருக்கும். என்னுடைய பூர்வாசிரம வீட்டுல இருந்து ஒரு ஃபோன், நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஃபோன் வருது. அப்போ சன்னிதானம் எதுனாலும் உடனே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சன்னிதானம் ஓய்வுக்கு போயிட்டாங்க. நான் சன்னிதானம் பேசலாம்னு நினைக்கும் போது ஒரு 9-10 இருக்கும். அப்போ சன்னிதானம் தெரிவிச்சோம்னா, நான் என்னை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா நான் வரைக்கும் சன்னிதானம் ஓய்வுக்கு போக மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. நான் போயிட்டேனா வந்துட்டேனான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால காலையில வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை, சன்னிதானத்துக்கு எதுவுமே பேசவே இல்லை. காலையில சன்னிதானத்துக்கு தகவல் தெரிவித்தேன். முதல்ல நைட்டே சொல்லிட்டேன், ஆனால் நைட் தெரிவிக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். காலையில சன்னிதானம் எழுந்தோடனே சொல்லியிருக்காங்க, ஃபோன் பண்ணாங்க, ஏப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்திருக்கு, நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ அந்த செய்தியை சொல்லாமல் இருக்கியப்பா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி உடனடியா டிரைவர் எல்லாம் கூப்பிட்டு ஜீப்பு கொடுத்து உடனே போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சன்னிதானம் உத்தரவாச்சு. உடனே நான் போயிட்டு கரெக்டா 1 மணி நேரம் மட்டும்தான் அங்கே இருந்தேன். அதுக்குள்ளேயே இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அம்மாவுக்கும் உடனடியா இரவு 9-9:30 வந்துட்டு உடனே சன்னிதானம் சொன்னாங்க, ஏப்பா போயிட்டு 9 மணிக்கெல்லாம் அதே மாதிரி டைமுக்கு வந்துட்டியப்பா, நான் நீ இருக்கணும்னு சொல்லி கூட நீ கேட்பே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சன்னிதானம் என்ன சொன்னனோ அந்த உத்தரவுக்காக கரெக்டா அதே இப்படிதான்ப்பா இருக்கணும்னு சொல்லி சன்னிதானம். அதுவும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நினைவுகள். சிவாயனம்.